நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைவுக்கு நடிகர் அஜித் அவர்கள் இரங்கல் தெரிவித்திருந்தார். நடிகராக இருந்து அரசியல் நுழைந்து விஜயகாந்த் தேமுதிக கட்சியை தொடங்கினார். எம்எல்ஏவாகவும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்த இவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். அதன் பிறகு தீவிர அரசியலில் இருந்து விஜயகாந்த் விலகிய நிலையில் கட்சி நிகழ்ச்சிகளில் மட்டும் பங்கேற்று வந்தார். இந்த நிலையில்தான் உடல்நலக்குறைவால் சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் காலமாகியுள்ளார். சென்னை கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்ட விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின் கூட்டம் அதிகரித்த நிலையில் சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு பொதுமக்கள், திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். அதேபோல் அவரது உடலானது ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் நடிகர் அஜித் அவர்கள் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா மற்றும் பிரேமலதாவின் சகோதரர் சுதீஷ் ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விஜயகாந்த் மறைவுக்கு அஜித் இரங்கல் தெரிவித்துள்ளார். முன்னதாக நடிகர் விஜய், ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்டோர் நேரில் சென்று விஜயகாந்த் உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் தற்போது விஜயகாந்தின் உடைமைகளை என்ன செய்ய போகிறார்கள் என்று பலருக்கும் கேள்விகள் எழுந்துள்ளது. அவருடைய வேஷ்டி, சட்டைகள், மொபைல், நகைகள் உள்ளிட்ட உடைமைகளை தற்போது என்ன செய்ய போகிறார்கள் என்று தற்போது தேமுதிக தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகி உள்ளது. அதாவது அவரது உடைமைகள், நகைகள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றும், உடைமைகள் அனைத்தையும் மக்களுக்காக கொடுத்துவிட வேண்டும் என்று விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே தனது மனைவி, மகன்களிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. அதன்படி தற்போது விஜயகாந்தின் உடைமைகளை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க உள்ளதாகவும் தகவல்களும் வெளியாகி உள்ளது.